அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கும் விமர்சனம் குரு சோமசுந்தரம், மணிகண்டன், சான்வி, ஆர் சுந்தரராஜன் மற்றும் பலர் இணைந்து நடித்திருக்கும் குடும்பஸ்தன் திரைப்படத்தை பற்றி வாங்க பார்க்கலாம். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட தொடக்கத்திலேயே மணிகண்டனும் சான்வியும் குடும்பத்தோட எதிர்ப்பை மீறி அவங்களோட காதல் திருமணம் புரிஞ்சுக்கிறாங்க. அதன் பிறகு அவங்க குடும்பத்துல நடக்கிற பல்வேறு நிதி பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகளை பற்றி தான் இந்த மொத்த படமும் பேசுது. இந்த படத்தை பார்க்குறப்போ நம்மளையே நாம திரையில பார்த்துக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும். ஏன்னா ராஜேஸ்வர் காளிசாமி எடுத்திருக்கிற கதைக்கருன்றது அப்படிப்பட்ட கதைக்கரு. அதாவது இன்றைய காலகட்டத்தில் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிற நாம எல்லாருமே ஏதாவது ஒரு கடன்ல, அதாவது மிடில் கிளாஸ் ட்ராப்னு ஒரு சில ஆட்ல எல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கடன்களால சூழப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நிம்மதியான ஒரு வாழ்க்கைன்றதே மிடில் கிளாஸை பொறுத்தவரையிலும் இல்லைன்னே சொல்லணும். அந்த அளவுக்கு பண பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு வரோம். அந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ட்ராப்ல தான் இந்த படத்துல வர மணிகண்டன் சிக்கிக்கிறாரு. அதுல இருந்து அவர் எப்படி மீண்டு வராரு அப்படிங்கிறத இந்த படம் பேசுது. அவரோட மாமாவா குரு சோமசுந்தரம் நடிச்சிருக்காருன்னு சொல்றதை விட வாழ்ந்திருக்காருன்னே சொல்லணும். ஏன்னா அவரோட கேரக்டர் ரொம்ப அதிகமா சம்பாதிச்சிருக்க, தன்னோட மச்சனை விட ரொம்ப பெரிய பொசிஷன்ல இருக்க அப்படிங்கிறத அவனுக்கும் அவரோட மாமனார் வீட்டுக்கும் எடுத்து காட்டி அவர் சுய தம்பட்டை அடிச்சுக்கிற மாதிரியே நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு. அந்த கதாபாத்திரத்துக்கு குரு சோமசுந்தரத்தை தேர்வு செஞ்சது அவ்வளவு பொருத்தமா இருக்கு. ஏன்னா அவ்வளவு சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த படத்துல மனுஷன். அதன் பிறகு படம் முடியும் தருவாயில யாருக்காக இதெல்லாம் உழைக்கிறோம், எதுக்காக இதெல்லாம் உழைக்கிறோம், நம்ம உழைச்சதுக்கு உண்டான பிரதிபலன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு அவரை தன்னை சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டு திருந்துற இடம் உண்மையிலேயே மனசை தொடும் அளவுக்கு இருந்துச்சு. ஆனா அதற்கு முன்னாடி அவர் பண்ற ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு காமெடியாவே இருந்துச்சு. ஏன்னா ஒரு கார்பரேட் கம்பெனியில வேலை செய்யற ஒரு எம்ப்ளாயி தனக்கு கிடைக்க போற புது ப்ராஜெக்ட், அதில் நாம தான் லீட் பண்றோங்கிற ஒரு எண்ணம், அதன் மூலமா அவங்க எந்த அளவுக்கு ஒரு கோமாளித்தனத்துக்குள்ள போறாங்க அப்படிங்கிறத அவர் அவ்வளவு எளிமையா இயல்பா வெளிப்படுத்தி இருக்காரு. ஏன்னா ஒரு சைனா ப்ராஜெக்ட் கிடைக்குதுங்கிறதுக்காக தன்னோட உடை, நடை, பாவனை எல்லாத்தையுமே சைனாக்காரங்க மாதிரியே மாத்தி, உணவு பழக்க வழக்கங்கள் முதற்கொண்டு சைனாக்காரங்களை மாதிரியே பண்ணிக்கிறது. அந்த மாதிரி அவரு பாடுபடுறது மட்டும் இல்லாம அவரோட குடும்பத்துல மனைவி, குழந்தை எல்லாத்தையுமே அந்த மாதிரி உருவாக்குறது அப்படின்னு அவரோட ட்ராக் ஒரு மாதிரி போகுது. அதே மாதிரி தன்னோட மனைவிய, காதல் மனைவிய சந்தோஷமா வச்சுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் கடனை வாங்கி, அந்த கடனுக்கு மேல இன்னொரு கடன் அப்படின்னு வாங்கி சொந்தக்காரங்க கிட்டயே கடனாளியா நின்றுட்டு பரிதவிக்கிற நிலையில மணிகண்டன் நம்ம மனசை அள்ளிட்டு போறாருன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி கதைகளை எல்லாம் பார்க்கும்போது தான் இந்த கதைக்காக இவரை தேர்வு செஞ்சாங்களா, இவரைத்தான் நடிக்க வைக்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு மனசுல இவரை தான் கதாநாயகனா வச்சுக்கணும்னு நினைச்சிட்டு இந்த படம் கதை எழுதுனாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு இந்த கதாபாத்திரத்துல அவ்வளவு பொருத்தமா பொருந்தி இருக்காரு இவரு. ஆக மொத்தத்துல நடுத்தர வர்க்கத்துல இருக்கிற நாம அனைவரும் நம்மளோட வாழ்க்கையை இன்னொருத்தவங்க சொல்ல கேட்டு அதைய திரையில பார்த்து ரசிச்சு நொந்து வெளிவரணும்னு நினைச்சா பார்க்கறதுக்கு மிகச்சிறந்த படம் இந்த குடும்பஸ்தன். மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.